Hello viewers, 12th mathematics most important problems full explanation. அதாவது ஆல்ரெடி நான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு क्वेश्चंस மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். எப்படி அந்த சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே. ஸோ புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நல்லா தரவா படிங்க. அதாவது ரீட் பண்ணுங்க, பார்த்து ரீட் பண்ணுங்க. ஒரு 5 டைம்ஸ் பார்த்து ரீட் பண்ணாலே நமக்கு அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது இதுதான் ஆன்சர்ன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி கேட்பாங்க, ஸோ மெமரியும் பண்ண முடியாது ஆப்ஷன்ஸை. ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்து ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரீடு, எனக்கு 1 மார்க் தெரியாது வராது அப்படின்றவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து ரீட் பண்ணுங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸு ரொம்ப முக்கியம். ஒரு 4-5 டைம்ஸ் பார்த்து ரீட் பண்ணிட்டாலே போதும். நமக்கு அந்த ஆன்சரை பார்க்கும்போது, கொஸ்டினை பார்க்கும்போது அதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம ஈஸியாக நம்ம இதான் ஆன்சர்ன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 1 மார்க் வந்து ரொம்ப வெரி மஸ்ட். ஸோ 1 மார்க் வந்து யாரையுமே கேட்டு எழுதுறது பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான். சப்போஸ் கொஸ்டினை பார்த்து கேட்டு எழுதினா கூட தப்பாக தான் இருக்கும் நிறைய மேக்ஸிமம். ஸோ எல்லாருமே 1 மார்க் கேட்டு எழுதலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வருவாங்க. அதனால் வந்து 1 மார்க் பொறுத்தவரையில் நீங்கள் 1 மார்க் புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுட்டு போங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணது ஃபர்ஸ்ட் 5 மார்க் தான். ஏன்னா 5 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் கம்மியாக இருக்கிறது. குறைவாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான் குறைவாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு சாப்டர் எடுத்துகிட்டா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது அதில். பட் 5 மார்க் அப்படி கிடையாது, கொஸ்டின்ஸும் கம்மியாக இருக்கும், மாடல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். 2-3 மாடல்ஸ் தான் இருக்கும். அந்த மாடலில் தான் நமக்கு கொஸ்டின்ஸே எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ 5 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் ஈஸியாக இருக்கும், எதுலேருந்து அதிகமாக மார்க் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் இயற்கணிதத்துடைய பயன்பாடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 5 மார்க் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, 1 or 2. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்தெந்த 5 மார்க்லாம் இருக்குது அதுன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அதை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸும் போட முடியாது, ஆனால் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாடல் விட்டு போயிருந்துச்சுன்னா நான் அந்த கொஸ்டின் நம்பர் சொல்லிடுவேன். அந்த கொஸ்டின் நம்பரை நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், கணினிலை கணக்கு, லாஸ்ட் சாப்டர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 5 மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிளோ, ஸோ ட்ரூத் டேபிள் மெய் அட்டவணை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை ஒழுங்காக பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 12.1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது, 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதை பார்த்துட்டா போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட்டில் இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதேமாதிரி வெக்டர்லேருந்து 1 இல்லைனா 2 ஒன்றுனே வச்சுக்கலாம். ஒரு 5 மார்க், இதில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அதேமாதிரி இதுலேயும் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 10 to 15 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்தனாலே கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பெண்கள். ஸோ கலப்பெண்கள் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 3rd சாப்டர் சமன்பாட்டியல், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து 11th சாப்டர் நிகழ்தகவு பரவல்கள், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, அதாவது இந்த 5.5 எக்ஸசைஸும் 5.2 எக்ஸசைஸ், இந்த 2 எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும் 5 மார்க்கு. ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். அதுக்கடுத்து டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8.4 எக்ஸசைஸும் 8.7 எக்ஸசைஸ், இந்த 2 எக்ஸசைஸில் இருக்கிற 5 மார்க் மட்டும் பார்த்தா போதும். அது என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எத்தனை சாப்டர் சொல்லியிருக்கோம், 9 சாப்டர் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சில எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன், இப்போ எல்லாமே ஃபுல்லாக சொல்லலை. இதில் ஒரு சில எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்தாலே நம்ம 5 மார்க் மட்டும் பார்த்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 5 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன சாப்டர் இந்த 9 சாப்டர் பார்த்தாலே நீங்கள் 5 இல்லைனா 6, நம்ம 5 கொஸ்டின் வச்சுட்டா கூட நம்ம 25 மார்க் ஈஸியாக இருக்க முடியும். இதுலேருந்து கன்ஃபார்மாக இதுலேருந்து தான் வரும் 5 மார்க், அதில் வந்து டவுட்டே இல்லை. நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நான் இருக்கிற 5 மார்க் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். இப்போ 8th சாப்டரில் முக்கியமான 8.4 8.7 இருக்குது, எல்லா 5 மார்க் கொடுத்துட்றேன்னா அப்போ கண்டிப்பாக அது 2 எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அதில் தான் 5 மார்க்ஸ் இருக்குது. அப்போது நமக்கு வந்து மிஸ் ஆகாது. சப்போஸ் அப்படியே மிஸ் ஆனால் கூட நமக்கு இதில் வந்து நம்ம 5 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 5 மார்க் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம 25 மார்க் வந்துடும். அதுக்கடுத்து 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்,
5 மார்க்கில் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஆனால் 2 மார்க் 3 மார்க்கில் முதல்ல சொல்லியிருப்பேன். ஏன்னா 2 மார்க் 3 மார்க் வந்து கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு சாப்டரில். அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்டரில். ரேங்க் கண்டுபிடிக்கிறது, தரம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் சேர்ப்பு கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் நேர்மார்க் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தல இதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் கன்ஃபார்மாக ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th சாப்டர். இதில் வந்து எப்படியும் ட்ரூத் டேபிள் கேட்பாங்க 12th மெய் அட்டவணை, ஸோ ட்ரூத் டேபிள். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 12th சாப்டரில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து செகண்ட் தேர்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், செகண்ட் தேர்டு. ஸோ இப்போ இந்த 5 சாப்டர் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாப்டரில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம்னா கன்ஃபார்மாக 3 or 4 கொஷின்ஸ் 3 2 மார்க்கு இல்லைனா 4 2 மார்க் கூட அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி 3 5 மார்க் இல்லைனா 4 5 மார்க். நம்ம 3 5 மார்க்னே வச்சுட்டா கூட 3 2 மார்க் 3 அப்போ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 2 மார்க்கு 3 மார்க் அப்படின்னா நமக்கு 15 மார்க் வரும். ஆல்ரெடி அதில் ஒரு 5 சொன்னேன் மினிமம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் வரும். ஸோ 40 மார்க்ஸ் கன்ஃபார்மாக நம்ம 1 மார்க் இல்லாமல் 40 மார்க் எடுக்கலாம். ஸோ 1 மார்க்கில் வந்து ஒரு 15 எடுத்துக்கிட்டா கூட சப்போஸ் நம்ம 55. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கன்ஃபார்மாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 55க்கு மேலே தான் நம்ம எடுக்கலாமே தவிர அதுக்கு கீழே கம்மியாகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டைப்ஸில் பார்ட்டில் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரே பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா போட முடியாது. அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக இது பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டைமில் லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ அடுத்தது வீடியோ சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், 12th மேத்தமெட்டிக்ஸில் 6th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து ஷார்ட்கட்டாக எப்படி போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இப்போ இது வந்து இது A வெக்டர், இது B வெக்டர். ஸோ A வெக்டர் வந்து x ஆக்சிஸ் ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, B வெக்டர் x ஆக்சிஸ் ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த OA வெக்டர் தான் நம்ம A வெக்டர் எடுத்துக்கிறோம். இந்த OA இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஸ்மால் a. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா OB வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் b வெக்டர். இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளாக A வெக்டர் ஈக்குவல் டு, இது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் போடுறோம். A வெக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா I வெக்டர் மைனஸ் சைன் ஆல்ஃபா J வெக்டர் J கேப் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி B வெக்டர் ஈக்குவல் டு cos beta I cap plus sin beta J cap. இது வந்து 1 and 2. அதாவது A vector equal to so cos alpha minus sin alpha. so cos alpha sin alpha வரும். அதே மாதிரி B vector equal to cos beta sin beta. so இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் இது 1 மார்க், இது 1 மார்க் கொடுப்பாங்க. டயக்ராம் 1 மார்க் கொடுப்பாங்க. 3 மார்க் வந்துடும். அதுக்கடுத்து இது என்ன பண்ணணும், டாட் பண்ணுறோம். A vector dot B vector. so cos alpha I cap minus sin alpha J cap dot cos beta I cap plus sin beta J cap. இப்போ டாட் பண்ணோம்னா ஐயா கூட டாட் பண்ணும்போது cos alpha cos beta cos beta. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் sin alpha sin beta. இது வந்து A டாட் B. அதே மாதிரி டெஃபினிஷன் பார்க்கும்போது A dot B equal to modulus of A cap modulus of B cap B vector இல்லை B cap cos alpha plus beta. அதாவது ஏக்கும் பிக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்ஃபா, இது பீட்டா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இதில் வந்து இது வந்து யூனிட் வெக்டர், மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் யூனிட் வெக்டர் இருந்தால் இதோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ அப்போ A dot B equal to cos alpha plus beta.
இப்போ ஃப்ரம் 3 and 4. ஸோ 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ஸ்டெப்பு கம்பல்சரி நம்மளுடைய ஆன்சரில் இருக்கணும். இந்த ஸ்டெப் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் அதை டாட் பண்ணுறோம், அதேமாதிரி டெஃபினேஷன் எழுதுகிறோம், அதை ஈக்குவேட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த ஏ வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா சம்முக்குமே இதே தான் வரும். எல்லா சம்முக்குமே என்னன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சைன் மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதே அதேமாதிரி ரிலேட்டு ஸ்மால் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர், ஸ்மால் பி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர். ஸோ இப்போ இங்கே ஏ கேப் அப்படின்னும் போது ஏ வெக்டர் ஈக்குவல் டு cos alpha I cap plus sin alpha j cap. So b vector small b equal to cos beta I cap plus sin beta j cap. So இது ரெண்டுத்தையும் டாட் பண்ணலாம். a dot b equal to cos alpha I cap plus sin alpha j cap dot cos beta I cap plus sin beta j cap. ஸோ டாட் பண்ணிங்கன்னா ஸோ ஐயா கூட டாட் பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ நம்ம டாட் பண்ண தெரியல கூட என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே அதை எடுத்து கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் இங்கே என்ன இருக்குது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தானே இருக்குது. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு போட்டுக்க வேண்டியதான், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இதனோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது வந்து ஸோ இது 1ன்னு எடுத்துக்கலாம், இது 2ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2 cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. ஸோ ஏவுக்கும் பிக்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது ஃபுல் ஆங்கிள் ஆல்ஃபா, இது பீட்டா லெஸ் பண்ணதான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு சைனாக இருந்தாலும் சரி காசாக இருந்தாலும் சரி இந்த டயக்ராம் வரும். அதேமாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கேட்கும்போது இதே டயக்ராம் வரும். ஸோ டயக்ராமில் அதேமாதிரி பாயிண்ட்ஸும் அதே தான், ஏபி வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அடுத்து வந்து இப்போ சைனுக்கான இது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து sin alpha minus beta. ஸோ இதுக்கான டயக்ராம் ஃபர்ஸ்ட் let small a vector equal to oa vector, small b vector equal to ob vector. Small a vector equal to a vector இல்லை a cap யூஸ் பண்ணிக்கலாம், cos alpha I cap plus I sin alpha j cap. b cap equal to cos beta I cap plus I sin beta j cap. இப்போ b வெக்டரையும் a வெக்டரையும் கிராஸ் பண்ணணும். நம்ம இன்னும் டாட் பண்ணணும் இல்லையா, இப்போ கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி b தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து I j k, b ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா cos beta sin beta, k வந்து 0, cos alpha sin alpha 0.
இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது I இன்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 0 ஆகும். ஜேவை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் 0 ஆகும். அப்போது கே கேப் இன்ட்டு sin alpha cos beta மைனஸ் cos alpha sin beta. இல்லைனா நம்ம கொஸ்டின்லேருந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டின்லேருந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெரியல அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பி கிராஸ் ஏ. அடுத்து டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ, பி கேப் கிராஸ் ஏ கேப். டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் பி கேப் மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் சைன் தீட்டா. அப்போ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கிறதா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே கேப். இது வந்து யூனிட் நார்மல். ஸோ 2 1 and 2 ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கே கேப் இன்ட்டு இதோட வேல்யூ வந்து 1 ஆகும். அப்போது சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே கேப். இதுதான் 2. ஸோ 1 2 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கே இன்ட்டு equal to k cap into sin alpha cos beta minus cos alpha sin beta. So k cap cancel ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. அடுத்து sin alpha plus beta. Let a cap equal to OA vector a cap equal to cos alpha I cap plus I sin alpha j cap. b cap equal to cos beta I cap minus sin beta j cap. நம்ம ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து பீட்டா யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ அப்போ அதுக்கு வந்து மைனஸ் வரும். மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்போ பி கிராஸ் ஏ வெக்டர் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஐ ஜே கே காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. கே வந்து 0, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஐ இன்ட்டு 0 ஆகிடும், ஜே வந்து 0 ஆகிடும். அப்போ கே கேப் இன்ட்டு கிராஸ் பண்ணிங்கன்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் இது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. பி கிராஸ் ஏ டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் பி கேப் மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் sin alpha plus beta into k cap. So இதோட வேல்யூ வந்து யூனிட் வெக்டர்ஸ் இந்த வேல்யூ 1 ஆயிடும். அப்போ k cap into 1 and 2 k cap into sin alpha plus beta equal to k cap into sin alpha cos beta plus cos alpha sin beta. So k cancel ஆனா sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. Example 6.7 prove by vector method that the perpendiculars altitude. So perpendicular னு கேட்பாங்க, இல்லைன்னா altitudes னு கேட்பாங்க. From the vertices of opposite sides of a triangle are concurrent.
ஸோ ஒரு ட்ரையாங்கிளுடைய அல்டிடியூட்ஸ் பர்பண்டிகுலர்ஸ்னால் இந்த ஏ வெர்டெக்ஸ்லேருந்து பர்பண்டிகுலர் லைன் போகிறோம், அதேமாதிரி பி வெர்டெக்ஸ்லேருந்து சி வெர்டெக்ஸ்லேருந்து இது மூணும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகும்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஏடியும் பிசியும் பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கிட்டு பியும் ஏசியும் பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கிட்டு சிஎஃப்பும் ஏபியும் பர்பண்டிகுலர்னு கொண்டு வந்துட்டோம்னா அப்போ மூணும் கன்கரண்ட் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுதுன்றதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டு OA வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெக்டர், OB வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் பி வெக்டர், OC வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் சி வெக்டர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AD வெக்டர் பர்பண்டிகுலர் BC வெக்டர். ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்குன்னா அதை டாட் பண்ணால் 0 ஆகும். அப்போது AD வெக்டர் டாட் BC வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ AD வெக்டரை நம்ம OA வெக்டர் அப்படின்னு எழுதலாம். OA வெக்டர் டாட் BC வெக்டர் ஈக்குவல் டு 0. ஏன்னா சென்டர் பாயிண்ட் O. ஸோ AD பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அப்போ அதே லைனில் இருக்கிற OAவும் பர்பண்டிகுலராக தான் இருக்கும் BCக்கு. ஸோ அப்போது ADக்கு பதிலாக OA, இவனா OAவும் அதே லைனில் தான் இருக்குது, AD லைன்லேயே தான் இருக்குது. ஸோ அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அது வந்து DL வந்து மீட் ஆகும். ஸோ அப்போது OA பர்பண்டிகுலர் OA டாட் BC ஈக்குவல் டு 0. ஸோ OA வெக்டர் டாட் BC வெக்டர் நம்ம OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். OAனா ஸ்மால் ஏ டாட் ஸ்மால் சி மைனஸ் ஸ்மால் பி ஈக்குவல் டு 0. இது ஒரு டாட் பண்ணிங்கன்னா ஏ டாட் சி மைனஸ் ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. இது 1. ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா BE பர்பண்டிகுலர் CA, BE வெக்டர் பர்பண்டிகுலர் CA வெக்டர். ஸோ B அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா B வந்து பார்த்தீங்கன்னா OB உடைய எக்ஸ்டென்ஷன் தான், அது B லைனில் தான் OB இருக்குது. அப்போ OB வெக்டர் டாட் CA வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ OB டாட் CA வந்து பார்த்தீங்கன்னா OA மைனஸ் OC ஈக்குவல் டு 0. ஸோ OB வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் b டாட் ஸ்மால் a மைனஸ் ஸ்மால் c ஈக்குவல் டு 0. இது பண்ணிங்கன்னா b டாட் a மைனஸ் b டாட் c ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2. இப்போ 1 and 2 ஆட் பண்ணிக்கலாம், 1 + 2. ஸோ ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா a டாட் c மைனஸ் a டாட் b ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா b டாட் a மைனஸ் b டாட் c ஈக்குவல் டு 0. இதில் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா மைனஸ் a டாட் பினாலும் இது ப்ளஸ் b டாட் a ரெண்டும் டாட் பொறுத்தவரைக்கும் சேம் தான். ஸோ b டாட் ஏனாலும் a டாட் பினாலும் ஒன்று தான். ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ a டாட் c மைனஸ் b டாட் c ஈக்குவல் டு 0. c காமனாக எடுத்துட்டோம்னா a மைனஸ் b டாட் c ஈக்குவல் டு 0. c வந்து ரைட் சைடில் காமனாக எடுத்தாச்சு. இப்போ இது போல் OA வெக்டர் மைனஸ் OB வெக்டர் OC வெக்டர் ஈக்குவல் டு 0. OA மைனஸ் OB வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BA வெக்டர் எழுதலாம். ஸோ BA வெக்டர் டாட் OC வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இங்கே ஸோ BA வெக்டரும் OC வெக்டரும் OC வந்து CF உடைய எக்ஸ்டென்ஷன், அதாவது CF வந்து OC எக்ஸ்டெண்ட் பண்ணால் CF வரும் இல்லைங்களா. அப்போது OC பர்பண்டிகுலர், அப்போ CFும் பர்பண்டிகுலர் தான். அப்போ தேர்ஃபோர் CF பர்பண்டிகுலர் டு AB வெக்டர் இல்லை BA வெக்டர். Therefore, the altitudes are concurrent. So altitudes எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு. Example 6.23. If A vector equal to I minus j, B vector equal to I minus j minus 4k, C vector equal to 3j minus k, and D vector equal to 2i plus 5j plus k. Verify that. அதாவது இதை சரிபார்க்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா A cross B cross C cross D equal to ABD into C vector minus ABC into D vector. ஸோ இதை வெரிஃபை பண்ணணும், சரி பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா A cross B முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. A cross Bனா ரெண்டுத்தையும் வந்து வெக்டர் ப்ராடக்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ வெக்டர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, IJK போட்டு ஏவோட கோஎஃபிஷியன்ஸ் அடுத்து பியோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதி எக்ஸ்பெண்ட் பண்ணால் 4i + 4j வருது. அதேமாதிரி C cross D இதெல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ண தெரியணும். பேசிக்காக நம்ம வெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கிராஸ் பண்ணுறது தெரியணும், டாட் பண்ணுறது தெரியணும். ஏன்னா சிம்பிளாக கூட கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க்கில் வந்து சாதாரணமாக டாட் பண்ணி போடுற மாதிரி கேட்பாங்க சிம்பிளாக. இல்லை இதில் ஒரு பார்ட் மட்டும் கூட கேட்பாங்க 2 மார்க் 3 மார்க்கில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ பேசிக்கான ஒரு சில சாப்டர்ஸில் பேசிக்
பேசிக் விஷயம் நமக்கு தெரியணும். ஈஸியா இருக்கிற சாப்டர்ல மட்டுமா, எல்லா சாப்டர்லயும் தேவையில்லை, ஈஸியா இருக்கிற சாப்டர் மட்டும் பேசிக் கான்செப்ட். அடுத்தது சி கிராஸ் டி, அதே மாதிரி சியினுடைய கோஎஃபிஷியன்ஸ் ஐ இல்லை, ஜேயோட கோஎஃபிஷியன் 3 -1. அதோட அதே மாதிரி டியோட கோஎஃபிஷியன்ஸ் போட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணால் 8i - 2j - 6k வருது. எக்ஸ்பெண்ட் பண்ண தெரியும் இல்லையா, அதாவது ஐ இன்ட்டு அதுக்கு நேரம் ரோ காலம் வச்சுட்டா 3 1s are 3 -5 வருது. இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் இன்னொரு மைனஸ் வரும், அப்போ ஃபார்முலாவில் அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -j இன்ட்டு இது ஆல்டர்னேட் வந்து நம்ம மைனஸ் போடும், -j இன்ட்டு 0 -2 வந்து +2 ஆகிடும், ப்ளஸ் k இன்ட்டு 0 +6 வருது, அப்போ -6 போடணும், அப்போ 8i. அதுக்கடுத்து -2j -6k. அதுக்கடுத்து என்ன பண்ண, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணா கிராஸ் பண்றாங்க, a கிராஸ் பியும் சி கிராஸ் டி. அதாவது வந்த ஆன்சர் இந்த ரெண்டு ஆன்சர், இந்த ஆன்சர் ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க, மறுபடியும் ஐஜேகே போட்டு எக்ஸ்பெண்ட் பண்ண ஆன்சர் வந்து -24i + 24j - 40k. இது வந்து 1. இது வந்து LHS முடிஞ்சிருச்சு. RHSல வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடி ABD இன்ட்டு சி வெக்டர். ஸோ முதல்ல ஏபிடினா டிட்டர்மின் போட்டு ஏவோட கோஎஃபிஷியன்ட், பியோட கோஎஃபிஷியன்ட், டியோட கோஎஃபிஷியன்ட், ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து எழுதிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்தது பி, அடுத்தது வந்து டி. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணின ஆன்சர் வந்து 28 வருது. அடுத்தது ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி அதோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிடுறாங்க, அதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் 12 வருது. ஸோ இதை எடுத்துட்டு இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துமே இந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணுறாங்க. ஏபிடி இன்ட்டு சி, ஏபிடின்றது 28 இன்ட்டு சியோட சி வெக்டர் -12 இன்ட்டு டி வெக்டர் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, மல்டிப்ளை பண்ண இந்த டேர்ம் வருது. இதில் வந்து ஐ பார்த்தீங்கன்னா -24 ஐ மட்டும்தான், ஜே வந்து பார்த்தீங்கன்னா 84 60 போச்சுன்னா 24, இது -28 -2 வந்து 40k. அப்போ 2 1 and 2 வந்து சேமாக இருக்குது, அப்போ சேமாக இருக்குது. அப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஏபிடி இன்ட்டு சி வெக்டர் -abc இன்ட்டு டி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் இருக்குது. இதில் ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் போட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், செகண்ட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா அது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணல, பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க, அது பாருங்கள். ஸோ பயிற்சி செய்து கொள்ளவும், டூ த ப்ராப்ளம் சொல்லிட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஏசிடி இன்ட்டு பி -abcd இன்ட்டு ஏ. அதே கொஸ்டின் ஏபிசிடியில் அதே தான், அதை வச்சுட்டு இதை இது பண்ணும். அதுக்கடுத்தது அடுத்து எக்ஸசைஸில் ஃபோர்த் சம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏபிசி கொடுத்துட்டு சரி பார்க்க வெரிஃபை அப்படின்னு கொடுத்துறாங்க. என்னன்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டர் -b டாட் சி இன்ட்டு ஏ வெக்டர். அதில் ரெண்டுமே தனித்தனி ப்ராப்ளம்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ், அதை பார்த்துங்க. இது வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.3 நினைக்கிறேன், 6.3 எக்ஸசைஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7th சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் இது. இஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு LA வெக்டர் பிளஸ் MB வெக்டர் பிளஸ் NC வெக்டர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் LMN உடைய மதிப்பு கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் சி, இதுக்கு ஆக்சுவலாக டெஃபினேஷன் இப்போ தான் பார்த்தோம். ஏ டாட் சி இது வந்து பார்த்த மாதிரி ஏ கிராஸ் பி கிராஸ் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டர் ஏ டாட் பி இன்ட்டு சி, அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஏ டாட் சினா ஏவும் சியும் டாட் பண்ணிடும், ஏவும் சியும் டாட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வருது. இன்ட்டு பி ஏவும் பியும் டாட் பண்ண இந்த ஆன்சர் இன்ட்டு சி. ஸோ இது சிம்பிளை பண்ணுறோம், 10b - 3c, பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் 11. ஒன்று இப்படி போட்டுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், பியும் சியும் கிராஸ் பண்ணி அந்த வர ஆன்சரை ஏவா கூட கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அந்த ஆன்சர் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுங்களேன், இது வந்து LHS கண்டுபிடிச்சாச்சு. அதை LA பிளஸ் MB பிளஸ் NC கூட ஈக்குவேட் பண்ணணும், அதை கூட சமப்படுத்தினீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா LA பாருங்க, L இன்ட்டு ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க போட்டாச்சு, பிளஸ் M இன்ட்டு பி போட்டாச்சு, அதுக்கடுத்து N இன்ட்டு சி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கம்பேர் 1 and 2, இந்த 1ம் 2ம் கம்பேர் பண்றாங்க. எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட் 11, அப்ப 11 போட்டோமா. இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, L உள்ள கொண்டு போனீங்கன்னா LI, அப்ப ஐயோட கோஎஃபிஷியன்ட் L. அதே மாதிரி இங்க M உள்ள கொண்டு போனீங்கன்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் 2M. அதே மாதிரி இங்க N உள்ள கொண்டு போனா ஐயோட கோஎஃபிஷியன்ட் 3N. ஸோ அப்போ L plus 2M plus N equal to 11. அதே மாதிரி J ஓட கோஎஃபிஷியன்ட் -16,
அப்போ இங்கே ஜேவோட கோஎஃபிஷியன்ட் வந்து எல் உள்ள கொண்டு போனால் 2l, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -m, இது n உள்ள கொண்டு போனால் 2n. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 7 கேவோட கோஎஃபிஷியன்ட், இங்கே எல் கொண்டு போனால் 3l, இது வந்து m, இது வந்து n. ஸோ இது யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணணும், இது நார்மலாக சால்வ் பண்ணுறது தான், நார்மலாக வந்து தீர்க்கிறது தான். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அப்படியே எதுவும் பண்ணல, எழுதிட்டாங்க. சரி, தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது ஃபோர்த்தை பார்த்தா 2ஆல் மல்டிப்ளை பண்ண, 2ஆல் பெருக்கணும். இதை வந்து 2ஆல் பெருக்கணும்னா 4l - 2m. இப்போ இந்த 2m - 2m கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 5l + 7n = -21 ஆட் பண்ணும்போது இது வந்து 6ன்னு வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 and 5. ஸோ 4 and 5 அப்படின்னும் போது 2l - m + 2n = -16 அப்படியே எடுத்துக்கிறாங்க. 4 5 அப்படியே எடுத்துக்கிறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -m + m கேன்சல் ஆச்சுன்னா 5l + 3. அதாவது ஏற்கனவே என்ன டேர்ம் எலிமினேட் பண்ணும், m. அப்போ இங்கேயும் அதே m எலிமினேட் பண்ணாதான் உனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது 7 6th ஈக்குவேஷன், ரெண்டுத்தையும் அப்படியே செப்பரேட் பண்ண, இது 6th இது 7th. ஸோ அப்படியே செப்பரேட் பண்ணுறாங்க. 5l + 7l = -21, 5l + 3n = -9. செப்பரேட் தான் சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அப்போ சைன் சேஞ்ச் பண்ணி இதை கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ 7nல வந்து 3 எடுத்து போச்சுன்னா 4n = -12, அப்போ n = -3. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி n = -3 in 7, 7ல் போட்டோம்னா l கிடச்சிருது, l வந்து 0ன்னு வருது. இது ரெண்டுத்தையும் எடுத்து போயிட்டு 1 to 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1 to 3ல் 3 4 5 6ல் 3 4ல் ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டிட் பண்ண m = 10 வருது. அப்போ l-க்கு 0, m-க்கு 10, n-க்கு வந்து -3. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.5ல் 4th சம், ஷோ தட் த லைன்ஸ், ரெண்டு லைனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இன்டர்செக்ட், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதான்னு கேட்குறாங்க. அப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், வெட்டும் புள்ளி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு வெட்டு தான் கேட்குறாங்க. இந்த லைன் ரெண்டும் வெட்டு தான். அப்படி வெட்டுச்சுன்னா வெட்டுற புள்ளி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஈக்குவேஷனாக பாருங்க. x - 3/3 = y - 3/-1 = இங்கே பாருங்க கமா போட்டு z - 1 = 0. இதோட மீனிங் என்ன, z - 1/0 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி x - 6/2 = z - 1/3. இங்கே வந்து y - 2 = 0 இல்லை, அப்போ y - 2/0 அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு லைனுடைய பாயிண்ட்ஸ் வந்து x1 y1 z1 x2 y2 z2. அதாவது இந்த லைனுடைய இங்கே பாயிண்ட் இருக்கு பாருங்க, -3 இருக்கு, அப்போ +3ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா x - x1 y - y1 z - z1. அப்போ இங்கே மைனஸ் ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைனஸை மாற்றி எடுத்துக்கணும். 3 3 1. அதே மாதிரி 6 1 2. இதுதான் x1 y1 z1 x2 y2 z2. இதை வந்து நம்ம b1 b2 b3 c1 c2 c3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதாவது b1 b2 b3 d1 d2 d3 அப்படி இருக்கிறோம். இப்போ கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன், இப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது, ரெண்டும் வெட்டுது அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன, x2 - x1 y2 - y1 z2 - z1 b1 b2 b3 d1 d2 d3 = 0ன்னு வரணும் ஆன்சர். ஸோ x2 - x1 இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணலாம். 6லேருந்து 3 போச்சுன்னா 3, 2லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் -1, 1ல் 1 போச்சுன்னா 0. அதுக்கடுத்து b1 b2 b3 வந்து பார்த்தீங்கன்னா 3 - 1 0. அடுத்தது d1 d2 0. இதில் வந்து r1 r3 சமம் ஐடென்டிக்கலாக இருக்கா, சர்வ சமமாக இருக்கிறதுனால கன்ஃபார்ம் இதோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்போ இதோட வேல்யூ 0, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் 0 தான் வரும், 0. அப்போ 0 வருதுனால அது given 2 lines are intersecting lines. அப்போ கொடுத்துருக்கிற லைன் வந்து வெட்டுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தமிழில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கோடுகளை வந்து வெட்டி கொள்கிறது. ரைட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு எடுத்துக்கணும். ரெண்டாவது லைனோட ஈக்குவேஷன் வந்து மியூ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, எடுத்துக்கிட்டு இதில் வந்து 3 கிராஸ் பண்ண வரும் 3 லாம்டா. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதையும் ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணால் x - 3/3 = lambda. அப்போ x - 3 = lambda. அப்போ x = 3 lambda. அப்போ 3 lambda + 3. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ அதே மாதிரி இதையும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா -lambda + 3 z - 1/0 ஈக்குவேட் பண்ண 0 கிராஸ் பண்ண 0 ஆகிடும். அப்போ z - 1 z = 1. அதே மாதிரி இதை ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவேட் பண்ணால் இது வந்துடுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா y வந்து ஆக்சுவலாக செகண்ட் இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை தான் முதல்ல ஈக்குவேட் பண்ணால் y = 2. அப்புறம் தான் z பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். இது ரெண்டுமே என்னன்னா பாயிண்ட், எனி பாயிண்ட் அந்த லைனு. ஸோ இப்போ இது வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ண ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணுறது எப்படின்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் 1, இதில் லாஸ்ட் பாயிண்ட் வந்து 3μ + 1. அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். μ = 1 0ன்னு வருது. அதே மாதிரி இதில் செகண்ட் பாயிண்ட் வந்து -lambda + 3, இதில் செகண்ட் பாயிண்ட் வந்து 2. ஏன்னா அதை ஈக்குவேட் பண்ணாத நமக்கு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து மியூலாம் லாம்டாலாம் இல்லாதனால.
ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ மியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கேன். மியூக்கு 0 போட்டால் 6 வரும், 2 இங்கே மியூக்கு 0 போட்டால் 6 2 1 இதான் வந்து என்னது வெட்டுற புள்ளி. ஸோ வெட்டும் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து இது. ஸோ இப்போ நம்ம பார்த்த வெக்டரில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இதுவரை நம்ம வந்து 6.1 எக்ஸைஸ், 6.3 எக்ஸைஸ், அப்புறம் 6.5 எக்ஸைஸ் சம்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது 6.7 எக்ஸைஸில் இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடல் இருக்குமா. 1.2 பேரல், ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, 2 பேரல், ஒரு புள்ளி 2 இணை வெக்டர். ஸோ ஒரு புள்ளி 2 இணை கொடுப்பாங்க, 2 பேரல். அதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் துணையலகு வடிவம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் துணையலகு அல்லாத வடிவம், கார்ட்டீசியன் ஃபார்ம். இது 3 வடிவத்தில் ஃபார்முலா இருக்கு. R vector equal to A plus S into B plus D into C. அதே மாதிரி R minus A dot B cross C equal to 0. அதே மாதிரி கார்ட்டீசியன் x minus x1 y minus y1 z minus z1 b1 b2 b3 c1 c2 c3. அதுக்கு அடுத்தது 2.1 பேரல். இப்போ இங்கே பார்த்தது வந்து ஒரு புள்ளி 2 இணை 1.2 பேரல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.1 பேரல், 2 புள்ளி 1 இணை. ஸோ அதுக்கு அதே மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன அப்படின்னா x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா c1 c2 c3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் துணையலகு அல்லாத வடிவம், கார்ட்டீசியன் வடிவம். அடுத்தது 3 நான்குகள் இன்புட்ஸ், 3மே புள்ளி. இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி, அடுத்து 2 புள்ளி, இப்போ 3மே புள்ளி. ஸோ 3 பாயிண்ட். ஓகேங்களா. அப்போ பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக்ல 2 ஃபார்முலா இருக்கும். 2த்துல எப்படி இதுனால எழுதிக்கலாம், இது இல்லை இது எது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதுலேயும் பேராமெட்ரிக் வந்து 2 ஃபார்முலா இருக்கும், 2மே எது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா தெரியாமல் நம்ம சம்மு போட முடியாது. ஓகேங்களா. ரைட். இப்போ இதுக்கான ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 சம் இருக்கு. அதில் வந்து நான் எல்லா மாடலையும் ஒரு சம் தான் நான், ஸோ 1 சம் தான் நான் வந்து 1 ப்ராப்ளம் தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு மாடல்லையும். ஸோ மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து எதுன்னு நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல்னா 1.2 பேரல், ஒரு புள்ளி 2 இணை. அதில் எக்ஸைஸ் 6.7ல் 4th சம் பாருங்க. Find the non-parametric form of vector equation of the passing through the point 1, -2, 4. இது வந்து ஒரு பாயிண்டா, ஒரு பாயிண்ட். அண்ட் perpendicular to the plane, இது வந்து ஒரு பிளேனு, ஒரு லைன். அப்போ நல்லா புரிஞ்சு, ஒரு பாயிண்ட் 2 பேரலல் சொன்னேன். அதுல பேரலல் டு லைன் அப்படின்னா இது ஒரு பேரலல் இருக்கு. பிளேன்னு கொடுத்தாலே, அதாவது தளம்னு கொடுத்தாலே நமக்கு வந்து பர்பண்டிகுலர் செங்குத்தா இருக்குன்னு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ அதை ஏ வெக்டர் எடுத்தாச்சு. இப்போ இன்னொன்று பேரலல் வெக்டர், 2 பேரலல் வெக்டர் வேணும் ஆக்சுவலா. அப்போ இதுல இருந்து பேரலல் வெக்டர் நம்ம எடுத்துக்கணும், இணை வெக்டர் இருந்து எடுத்துக்கணும். எப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்க எக்ஸோட இது ஐ, ஒய்யோட வந்து 2, இசட்டோட வந்து -3k. அதே மாதிரி இது லைன் வந்து பாத்தீங்கன்னா லைன்ல அதே மாதிரி இந்த பைல இருக்கிறது 3 -1 +1, இது வந்து பைல இருக்கிறது தான் வந்து அதோட பேரலல் வெக்டர். ஏன்னா x - x1 by l b1 இல்லை l1 அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்போம் பேரலல் வெக்டர். மேலே வந்து பாயிண்ட் யூஸ் பண்ணிருப்போம், கீழே தான் பேரலல் வெக்டர் இணை வெக்டர் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அதை எடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏபிசி ஒரு கொஸ்டின்ல இந்த மாடல்ல எந்த மாடல் அது 1.2 பேரலல் 2 பாயிண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும், 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலே அது 2 பாயிண்ட் அர்த்தம். ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, அது 1 பாயிண்ட். 3மே பாயிண்ட் கொடுத்தா 3 பாயிண்ட். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து. ஸோ ஏபிசி முடிஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதுக்கு வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்குறாங்க. நான் பேராமெட்ரிக்னா 1.2 பேரலல் r - a டாட் b cross c. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், b cross c கண்டுபிடிச்சிடணும். அதை r - a கூட டாட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து b cross c கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வந்து -i -10j -7k. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்க, r - a டாட் b cross c. ஸோ r - a டாட் b cross c தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இதை அப்படியே உள்ள டாட் பண்றோம். உள்ள மல்டிப்ளை பண்ணா r டாட் இது வரும், மைனஸ் ஏவும் இதுவும் டாட் ஆகிடும். ஸோ ஏ வந்து எழுதிக்கிறேன், ஏ எழுதிட்டேன், டாட் இது ஈக்குவல் டு 0. இப்போ இதை டாட் பண்ண ஆன்சர் இந்த ஆன்சர் வருது +9, -9 வருது, மைனஸ் +9, இதை அந்த சைடு கொண்டு போயிடுறோம்.
எல்லாத்தையும் மைனஸால் டிவைட் பண்ணிடும். -1ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆர் டாட் இந்த ஆன்சர் வருது. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குல்ல, துணை அலகு அல்லாத வடிவம், இந்த மாடல் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு கார்ட்டீசியன் போகிறது ரொம்ப 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 ஈஸி. ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல, கார்ட்டீசியனுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல. இங்கே கடைசியாக வந்திருக்கும் ஆர் டாட்னு, அதில் ஆறு இருக்க இடத்துல எக்ஸ்ஐ ஒய்ஜே செட்கேன்னு போட்டு இது ரெண்டுத்தையும் டாட் பண்ணாலே நமக்கு கார்ட்டீசியன் வந்துடும். ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சுக்கலாம். எப்போ அப்படின்னா நான் துணையலகு வடிவம் அல்லாத வடிவம் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த 3 மாடலுமே கண்டுபிடிச்சிட்டா கார்ட்டீசியனுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் வர ஆன்சரு, அது நமக்கு இன்னும் ஃபார்முலா எழுதி அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி போகிறத விட நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் துணையலகு அல்லாத வடிவம் கேட்டுட்டாலே நமக்கு கார்ட்டீசியன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அப்போ இது டாட் பண்ணுறோம். எக்ஸ் ஒய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஒரு எக்ஸ் 10y 7z = 9. ஸோ இப்போ இந்த +9 இந்த பக்கம் -9. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துணையலகு அல்லாத வடிவம் கேட்டிருந்தாங்க. கார்ட்டீசியன் ரெண்டுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.7ல் 4th சம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே எக்ஸைஸ் 6.7ல் 3rd சம் பார்க்க போகிறேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பேராமெட்ரிக் அண்ட் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். பாருங்க 2 பாயிண்ட் 2, 2, 1, 1, -2, 3. அப்போ பாருங்க 2 பாயிண்ட் பேரலல் டு த ஸ்ட்ரெயிட் லைன், பேரலல் இணையா இருக்குதுன்ட்டு, ஆனால் மறுபடியும் 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா 2 பாயிண்ட் தான் இந்த 2 லைன் ஜாயின் பண்ற லைனுக்கு பேரலா இருக்குன்றாங்க, இணையா இருக்குதுன்றாங்க. அப்போ இது ரெண்டும் பாயிண்ட் கிடையாது. இந்த பாயிண்ட் வச்சு ஒரு லைன் உருவாக்கவில்லை, அதோட பேரலல்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது பேரலல் 2 பாயிண்ட் இன்னொரு பேரலல் வந்து எதுனா இது ரெண்டுத்தையும் கழிச்சா கிடைக்கிறது. ஸோ ஏபி எழுதியாச்சா, இப்போ இது ரெண்டுத்தையும் கடிங்க, எது வேணாலும் மாற்றி கழிக்கலாம். இதுலேருந்து இது கடிங்க, இதுலேருந்து இது கடிங்க, கழிச்சோம்னா அதான் வந்து இணை வெக்டர். ஓகேங்களா? கழிச்சு போட்டாச்சு. ஸோ சி போட்டாச்சு, ஏபிசி. ஒரு சில நேரத்தில் வந்து லைன் மட்டும் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, கோடு மட்டும் கொடுத்தானா அதுலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டுமே பாயிண்டாக கொடுத்ததால கழிச்சு நம்ம அதுலேருந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இதுக்கு துணையலகு வடிவம் பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஆர் வெக்டர் = 1 - s × a வெக்டர் + s × b + t × c. இதில் ஏபிசி இதோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும் போதும், வேற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை துணையலகு வடிவத்தில். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் வடிவம் இப்போ பாருங்க, இதில் துணையலகு அல்லாத வடிவம் கேட்கல. ஸோ இப்போ அது கேட்டிருந்தானா நம்ம கார்ட்டீசியன் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அது கேட்காதனால இப்போ என்ன பண்ணணும், கார்ட்டீசியனுக்கு நம்ம டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 அப்புறம் c1 c2 c3. இப்போ என்ன பண்ணுறோன்னா முதல்ல இருக்கிற a வந்து x1 y1 z1, ரெண்டாவது பாயிண்ட் வந்து x2 y2 z2, மூணாவது பேரல் வெக்டர் இருக்கு இல்லையா, இணை வெக்டர், அது வந்து என்ன பண்ணணும் நம்ம c1 c2 c3. இப்போ இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் x - 2 இன்ட்டு இது மைனஸ் y - 2 ப்ராக்கெட் போடுங்க, ப்ராக்கெட் மாற்றி ப்ராக்கெட் போடாமல் விட்டுட்டா வேல்யூ மாறிடும். ஸோ ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு ப்ளஸ் z - 1 இன்ட்டு இந்த டேர்ம் -4 +12 வருது, அப்போ -12 = 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12. அதேமாதிரி -y - 2 இன்ட்டு 11 z - 1 இன்ட்டு -16. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் 12x - 11y -16z + 14 = 0. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.1 பேரலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சம் பார்க்க போகிறோம், 3 புள்ளி. இப்போ அது வந்து அதே எக்ஸசைஸ்ல 6வது சம் ஃபைண்ட் த பேராமெட்ரிக். இதில் வேற 3மே கேட்குறாங்க, பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் எல்லாமே கேட்குறாங்க. 3 பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஸோ 3 பாயிண்ட் அப்புறம் 1 a 1 b 1 c. ஓகேங்களா? ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a வெக்டர் + s × b - a + t × c - a, இல்லைனா r = 1 - s - t × a வெக்டர் + s × b வெக்டர் + t × c வெக்டர். ஆக்சுவலாக நான் ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறேன். 1 - s - t × a வெக்டர் s × b வெக்டர் + t × c வெக்டர். ஜஸ்ட் சப்ஸ்டிட் மட்டும் பண்ணியிருக்கேன், பிரதியிட்டா போட்டோம். சரி, இப்போ துணையலகு அல்லாத வடிவம் கேட்கறதுனால அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஒர்க் பாருங்க, r - a டாட் b - a × c - a = 0. இப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல கிராஸ் பண்ணும், b - a1 c - a. ஸோ b - a ஏன்னா பிலேருந்து ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ b - a c - a அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீ கழிக்கணும், பிலேருந்து சியை கழிச்சு போடுறாங்க, b - a அப்புறம் c - a கழிச்சு சப்ரைட் பண்ணி போட்டாங்க, போட்டு எக்ஸ்பெண்ட் பண்ண இந்த ஆன்சர் வருது b - a c - a. அதை இங்கே வந்திருக்க வேல்யூ r - a கூட டாட் பண்ணுது வரும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஆரா கூட பண்ணும்போது r டாட் இந்த டேர்மு மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் a இன்ட்டு இந்த டேர்ம் a வந்து எழுதிட்டேன், டாட் இந்த 16 = 0. இப்போ இதை டாட் பண்ணுறோம், புள்ளி பெருக்கல் பண்ணியாச்சு. டாட் பண்ணால் -128 வருது, அந்த பக்கம் பண்ணால் +128 ஆகிடும். எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் நான்
8 ஆல் டிவைட் பண்றாங்க. இதான் ஆன்சர். 8 ஆல் டிவைட் பண்ணா 2i r டாட் இது டாட் இது r டாட் 2i + 3j + 4k = 16. இப்போ இந்த துணை அலகு அல்லாத வடிவம் நான் பாராமெட்ரிக் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கடுத்து கார்ட்டீசியன் கண்டுபிடிக்க ஈஸி நான் சொல்லிட்டேன். அந்த நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சாலே கார்ட்டீசியன் கண்டுபிடிக்க ஈஸி. ஏன்னா இங்க r இருக்க இடத்துல xi yj சேர்த்து போடலாம். ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதை அப்படியே டாட் பண்ணுங்க. 16 × x 16x 24 × y 24y 32 × z 32z = 128. இதை அதே மாதிரி 8 ஆல் டிவைட் பண்ணிக்கிறாங்க. இங்கேயே கூட நம்ம டிவைட் பண்ணி இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதை அப்படியே என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணால் 2x + 3y + 4z - 16 = 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் பயிற்சி செய்து பார்க்க. அதாவது இப்போ இந்த மாடல் இப்போ 1.2 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 எக்ஸசைஸில் 1 to 5 7 இந்த 4 சம் ரொம்ப பார்த்துக்குங்க. இதில் கண்டிப்பாக இந்த 3 மாடல் ஏதாவது ஒரு மாடல் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 6.43 6.44. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 2 சம் தான் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணி மொத்தம் 9 சம் இருக்குது இதில். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாமே இதே மாடல் தான். ஸோ இப்போ நான் கொடுத்த சம் வெக்டரில் இருக்கிற கொடுத்த சம் மட்டும் பார்த்தால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் இல்லைன்னா 2 5 மார்க் கண்டிப்பாக நீங்கள் வெக்டர்லேருந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா?